வாங்க இன்னைக்கு மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம் மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்ட மட்டனை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 கிலோ மட்டனை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கறிக்கு அளவாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி அளவாக சேர்த்தா போதும். நம்ம சுக்கா தான் செய்ய போகிறோம். கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ நாம் குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சுக்காவுக்கு தேவையான மசாலாவை வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நாம் வரமல்லி ஒரு 3 ஸ்பூன், குருமிளகு ஒரு 3 ஸ்பூன், சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன், சீரகம் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வரமிளகா ஒரு 5 எடுத்து வச்சுக்க, அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே முந்திரி கொஞ்சம், ஏலக்காய் 4, பட்டை கொஞ்சம், அன்னாச்சி பூ 2, கிராம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வறுக்கணும். இது நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுக்கணும். இது வறுத்ததுக்கப்புறம் இதை மிக்சி ஜாரில் மாற்றி ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி ஒரு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ மட்டன் சுக்காவை ரெடி பண்ணலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம வறுத்து எடுத்து வச்சு இந்த மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த மசாலா பொடி நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி அரைச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வடை அளவுக்கு வதக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரட்டும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறி தனியாக நம்ம சூப்பு தனியாக எடுத்து வச்சுருந்தோம். கொஞ்சம் சூப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றலை. நல்லா கொதி வந்ததும் நம்ம இது கூட வந்து கறியை சேர்த்துக்கலாம். நான் 2 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். 2 கிலோ மட்டனையும் அதில் சேர்த்துடலாம். இந்த தண்ணி நல்லா சுண்டி வரணும். இது மாதிரி மட்டனை செஞ்சு கொடுத்தீங்கன்னா மட்டன் சாப்பிடாதவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இது கூட நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும்.
நன்றி.